சிட்டி வந்து பெங்களூர். சிவகுமார் அப்படின்ற ஒரு சின்ன பையன் வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல அழகான ஒரு வீட்டுக்கு வெளியில கோட் ஷூட் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இந்த பையன் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் மனசுக்கும் அவனோட மூளைக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியா என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா, நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறான். இந்த 12 வயசு பையன் வந்து அந்த கோட் ஷூட் போட்டுட்டு இருக்கிற ஆளை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு தெரியாது, அவன் அப்போ எடுத்த அந்த முடிவு தான் அவனோட வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்றது. இந்த பையன் சிவாவோட பேரண்ட்ஸ் வந்து பெங்களூருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி வந்து பண வசதி இல்லாத ஒரு குடும்பம். அவனோட அம்மா வந்து பூக்களை தொடுத்து மாலை செய்வாங்க. அதை எடுத்துட்டு போய் இந்த பையன் சிவாவும் அவனோட சிஸ்டரும் அதை வந்து வெளியில வித்துட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க. இது மாதிரி வர வருமானம் வந்து அந்த பையனுக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கோ பத்தவே பத்தாது. இப்போ நம்ம பையன் வந்து அதனால நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது வந்து ஒரு மார்னிங் ஜாப். அதாவது காலையில போய் வீடு வீடா நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணணும். அப்போதான் அவனால ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றதுனால நியூஸ் பேப்பர் டெலிவரி ஜாப் வந்து பண்றான். இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் வந்து நடக்குது. இந்த கோட் சூட் போட்டுட்டு இருக்கிற ஆளை பார்க்குறான். வீட்டு வாசல்ல இருந்த ஆள் கிட்ட போயிட்டு அவரோட பேப்பரை அவர் கையில கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, உங்களோட காரையும் நான் இன்னைக்கு வாஷ் பண்ணி கொடுக்கட்டா சாயங்காலம் வந்து, அப்படி நான் வாஷ் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தருவீங்களா, எனக்கு வந்து படிப்புக்கு செலவாகும் அப்படின்றத சொல்கிறான். அந்த ஆளும் வந்து சரி காரை வாஷ் பண்ணுறது நல்லது தானே அப்படின்றது ஒத்துக்கிறாரு. ஸோ ஈவினிங் வந்து இந்த பையன் அவரோட காரை வந்து வாஷ் பண்ணிக்கிறான். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் யோசிக்கிறான். ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கான் அந்த பையன். என்ன கேட்குறான் அப்படின்னா, சார் எனக்கு வந்து இன்னும் ஒரு 15,000 மட்டும் என் ஸ்கூல் ஃபீஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னு உடனே சொல்லிட்டான். அந்த ஆளுக்கு வந்து உடனே ஒன்றும் புரியல. இந்த பையன் வந்து நமக்கு காலையில பேப்பர் கொடுக்க வந்தான், இப்போ திடீர்னு வந்து படிப்பு செலவுக்காக இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறானே அப்படின்னு. அந்த சின்ன பையன் அந்த ஆள்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க, நான் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்றத நல்லா விசாரிச்சு தீர தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நீங்க எனக்கு உதவி செய்ய முடிவு எடுக்கலாம். இப்பவே நீங்க கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி அந்த கோட் சூட் போட்டுட்டு இருக்கிற ஆளும் வந்து அந்த சிவாவோட ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கிறாரு. அவன் எப்படிப்பட்ட பையன், கிளாஸ்க்கு ரெகுலராக வரானா, எவ்வளோ சின்சியரான ஸ்டூடெண்ட் அப்படின்றதெல்லாம். இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்பவுமே வந்து அவன் கிளாஸ்ல நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அடிக்கடி டாப்பராக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து தெரிய வருது. சரி இவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்றது முடிவு எடுத்துட்டு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ்க்கான 15,000 மட்டும் இல்லைப்பா, உன்னோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன், நீ வந்து உன்னோட படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து, விட்டுறாத அப்படின்னு ஒரு தூண்டுகோலாக இருக்காரு. இப்படியே அவனோட எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. ஆனால் படிப்பை தாண்டி மற்ற டியூட்டிஸையும் சிவா வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்போதான் அவனோட குடும்பத்தை வந்து அவனால் பார்த்துக்க முடியும். இப்படியே போகும்போது கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் வருது. அதுலேயும் வந்து சூப்பராக எழுதி டாப்பர் ஆகிடுறான். பெங்களூரில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கிறான். அதுலேயும் வந்து ரொம்பவே சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங்காக படிக்கிறான். அதே மாதிரி சைட் பை சைடு அவனோட குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்காக மற்ற இடத்துலலாம் சின்ன சின்ன ஜாப் செஞ்சுக்கிட்டே படிக்கிறான். இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கும்போது கடைசியாக அவனுக்கு வந்து விப்ரோ அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா ஒருத்தர் வந்து, அதாவது அவனோட படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஹெல்ப் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த வேலையை எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து மாசத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்றத மட்டும்தான் வருமே தவிர உன்னோட வாழ்க்கை நிலைமையோ இல்லை உன்ன மாதிரி வரக்கூடிய மற்ற பசங்களுக்கு உன்னை ஒரு எடுத்துக்காட்டோ அது வந்து வைக்காது. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த வேலையை மட்டும் ஒத்துக்காம இன்னும் மேலே மேலே படி, உன்னால மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணு அப்படின்றத வந்து சொல்றாரு. சிவாக்கு வந்து தெரியும் அவன் வீட்டில் வந்து இருக்கிற சூழ்நிலைனால இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி. ஸோ அவங்க வீட்லேயும் வந்து நீ இந்த வேலை கொஞ்ச நாள் செய்யப்பா, அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்போ நான் இருக்கிற லெவலோட இன்னும் மேலே படித்து ஒரு ஐஏஎம்மோ இல்லை ஐஏஎஸோ படித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னுமே நல்ல கரியர் இருக்கும், இன்னுமே ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்றத பேரண்ட்ஸுக்கு வந்து புரிய வச்சிடுறாரு.
இப்போ சிவா வந்து கேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து எடுத்துக்க போறாரு. கேட் அப்படின்றது வந்து எம்பிஏக்காக எடுத்துப்பாங்க இந்தியாவில். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் சென்டரில் சேரணும் அப்படின்றதுனால சிவா வந்து ஒரு டுட்டோரியல் சென்டரில் போய் சேர்ந்துக்கிறாரு. இப்போ அவர் என்னென்ன பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நார்மலான இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கு, அவரோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எம்பிஏக்காக ஒரு இது போயிட்டு இருக்கு, அதே மாதிரி அவரோட ஃபேமிலியும் சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கு. எக்ஸாமோட ரிசல்ட்ஸும் வருது. அப்புறம் நல்லாவே எழுதியிருந்ததுனால ஐஐஎம் கல்கட்டாவில் வந்து அவருக்கு வந்து ஒரு சீட் கிடைக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெங்களூரில் உள்ள ரொம்பவே ஒரு அருமையான ஸ்டார்ட் அப்பில் ஒரு அருமையான சேலரியோட ஒர்க் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட எல்லாரும் கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவர் புத்திசாலித்தனம், அவரோட இன்டெலிஜென்ஸை மட்டும் பொறுத்து வரலை, ஆனால் அவரோட ஹார்ட் ஒர்க்னாலே வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து அவர் காலையில் 4 மணிக்கே எழுந்துக்கிட்டதாகவும், அதே மாதிரி நடுராத்திரி 12 மணிக்கு தான் டெய்லி தூங்க போனதாகவும் சொல்கிறாரு. இது வந்து அவரோட கடின உழைப்பையும் ஹார்ட் ஒர்க்கையும் பற்றி சொல்ல வருது. அவருக்கு வேணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செஞ்சு அவருக்கு வேணுன்றத அவரே அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து, இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவர் வந்து இந்த சின்ன பையனா ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது போய் இது செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இல்லையா. இன்கேஸ் அவர் வந்து எப்படியும் இது கேட்டால் இதை யாரும் செய்ய போகிறதில்ல, நம்ம இதை அப்படியே விட்டுருவோமே அப்படின்னு, அந்த எதுக்கு எஃபர்ட் போடணும், இருக்கிறத அப்படியே வச்சுப்போமே அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இவ்வளோ அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த கதையில அதே மாதிரி இதுல இன்னொன்று என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம கிட்ட ஹார்ட் ஒர்க்கும் டேலண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா, சின்சியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டான நேரத்துல கரெக்டான ஃபார்ம்ல நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றதும் இதுல தெரிய வருது. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எந்த நிலைமையில நம்ம என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் எந்த சமயத்துலையுமே அதுலேருந்து வந்து நம்ம மனசை விளக்கிடக்கூடாது. எப்போவுமே நம்மளால் அதை முடியும் அப்படின்றத நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நமக்கு தேவையான ஹெல்ப் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். அது மூலமாக நமக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆல்கோ தமிழ் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீக்லி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.